Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான வேர்ல்ட் ஃபைனஸ்ட் அசாசின் கெட்ஸ் ரீஇன்கார்னேட்டட் இன் another world சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். எப்பவும் சொல்ற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால டெய்லியும் சியர்ஃபுல்லா வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி வேர்ல்ட் ஃபைனஸ்ட் அசாசின் கெட்ஸ் ரீஇன்கார்னேட்டட் இன் another world சீசன் 1 எபிசோட் 3. என்னோட பேரு லூக் டுவாத்தடே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப ஃபார்மலா இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு தான். பரவாயில்ல, எதுக்காக ஃபார்மல் இன்ட்ரோடக்ஷன்லாம்? நான் உன்னை விட 3 வயசு தான் பெரிய பொண்ணு, ஃபார்மல் இன்ட்ரோடக்ஷன்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உன்னோட மானாவோட லெவல் என்னங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கையில ஒரு ஸ்டோனை கொடுத்து, இதுக்கு பேர் தான் ஃபார் ஸ்டோன், இதுல நீ உன்னோட மேஜிக் ஃபில் பண்ணு, அதோட லெவல் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் நம்ம ஹீரோவா அவனோட மானாவை அந்த ஸ்டோனுக்கு செலுத்துறான். பரவாயில்லையே, உன்னோட மானா பவர் ரொம்பவும் அதிகமா இருக்கு, அதனாலதான் இது பிரைட்டா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஆனா அந்த ஹீரோவை அழிக்கிறதுக்கு இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் பவரை அதிகமா கொண்டு வரான். லூக், உன்கிட்ட எப்படி இன்னும் இவ்வளவு மானா பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், என்கிட்ட இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை ரொம்பவும் அதிகப்படுத்துதான். டக்குனு அந்த மேல தூக்கி போடு அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் நம்ம ஹீரோ ரொம்ப தூரம் தள்ளி போடுறான். பார்த்தா அது ஒரு பெரிய பிளாஸ்டியே கிரியேட் பண்ணுது. அந்த டியாங்கிற பொண்ணுக்கு இதை பார்த்து பயமா இருக்கு. இப்போ அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், லூகோட மேஜிக் பவரை டெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சேன், இப்படி தப்பு நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி டியா சொல்றா. அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் லூக் தானா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும், அவன் மேல எந்த தப்பும் இல்ல, என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் மிஸ் டியா, என்னோட பையன் தான் இவ்வளவு பெரிய மேஜிக் யூஸ் பண்ணிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவும் பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பாராட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரி பவர்ஸ்லாம் வார்க்கு தான் யூஸ் ஆகும், இவனுக்கு அசாசின் யூஸ் பண்ற மாதிரியான மேஜிக் கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிளம்புறாரு. அவங்க கோவமே படல, எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி டியா கேட்கவும், என்னோட பேரண்ட்ஸ் எப்பவுமே அப்படிதான், அம்மா அந்த ஃபாஸ்டன் எனக்கு இன்னும் நிறைய தேவைப்படுது, எங்க கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், விக்கோனில இது ரொம்பவும் ரேரான வேல்யூபிளான ஒண்ணு, இது அவ்வளவு ஈஸியில கிடைக்காது அப்படின்னு சொல்லி டியா சொல்றா. இப்ப நைட் ஆகுது. அந்த டியாங்கிற பொண்ணு எனக்கு நல்லாவே தான் மேஜிக் டீச் பண்றா, இருந்தாலும் அந்த ஹீரோவை கொள்றதுக்கு எனக்கு அந்த ஃபாஸ்டன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப டியா வந்துட்டு நம்ம ஹீரோவோட ரூம் கதவை தட்டி, லூக் நீ இன்னும் தூங்கலையா, சின்ன பசங்க எல்லாம் இவ்வளவு நேரம் முழிச்சிருக்க கூடாது, சீக்கிரமா போய் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூடவே பெட்ல படுத்துக்கிட்டா. ஆக்சுவலி நான் உனக்கு ரிலேஷன் தான் அப்படின்னு சொல்லவோ, நீ எப்ப எனக்கு ரிலேஷன் ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறான். உங்க அம்மா இன்னும் உன்கிட்ட சொல்லலையா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எதுவும் சொல்லல. இப்ப அடுத்த நாள் காலையில ஆகுது. இன்னொரு ஃபாஸ்டோனை கொடுத்து, இதுல உன்னோட மேஜிக் பவரை லைட்டா யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவா அவன் மானாவை யூஸ் பண்ணுவோம், உன்கிட்ட என்ன எலமெண்ட்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபயர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறா. நம்ம ஹீரோ கிட்ட ஃபயர் எலமெண்ட் இருக்கு, சில பேர் கிட்ட 2 ஆட்ரிபியூட்ஸும் இருக்கும், நம்ம எதுக்கும் மத்ததையும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாட்டர் செக் பண்ணி பாக்குறா. வாட்டர் எலமெண்ட்டும் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. இந்த ஊர்லயே என் ஒருத்திக்கிட்ட மட்டும்தான் 2 எலமெண்ட் யூஸ் பண்ற பவர் இருக்குன்னு நினைச்சேன், பரவாயில்ல உன்கிட்டயாவது இருக்கு அப்படின்னு சொல்லி அவ ஆச்சரியப்படுதா. மத்த எலமெண்ட்ஸையும் செக் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஆனா யார்கிட்டயும் 3 ஆட்ரிபியூட் இருக்காது அப்படின்னு சொல்லி அவ செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட 4 ஆட்ரிபியூட்டுமே இருக்கு. அப்படின்னா ஃபயர், வாட்டர், விண்ட், எர்த், இந்த 4த்தையுமே உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். எனக்கு எர்த் தான் ரொம்பவும் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நீ மேஜிக் யூஸ் பண்றதுக்கு உன்னோட மானாவை நீ தெரிஞ்சுக்கணும். உன்னோட ஸ்கின்ல நீ ஃபர்ஸ்ட் உன்னோட மானாவை ஃபீல் பண்ண ஆரம்பி. உன்னோட ஃபர்ஸ்ட் மேஜிக்கே இதுதான், கரெக்டான ஒரு இன்ஸ்ட்ரக்டர் மட்டும் இல்லைன்னா நீ தப்பான வழியில போக ஆரம்பிச்சிருவ அப்படின்னு சொல்லி டியா சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவும் வந்துட்டு அந்த மானா எல்லாத்தையும் ஃபீல் பண்றான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோவால மேஜிக் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஃபீல் பண்ண முடியுது. இப்ப என்னோட ஹெல்ப் இல்லாம நீயாவே அதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி டியா சொல்றா. நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்ணி பாக்குறான். நம்ம ஹீரோவால இப்ப மேஜிக் யூஸ் பண்ண முடியுது. அப்ப அவனோட மண்டைக்குள்ள ஏதோ லெட்டர்ஸ் மாதிரி ஒண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், அந்த லெட்டர்ஸ் எல்லாமே உன்னோட ஸ்பெல், அதை தான் நீ ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியும். நீ அதிகமா உன்னோட மேஜிக் யூஸ் பண்ண உனக்கு புதுசான ஸ்பெல்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டியா சொல்றா. அந்த லெட்டர்ஸ் என்னால ரீட் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அவ வந்துட்டு சிம்பிளா ஒரு காப்பரை கிரியேட் பண்றதுக்கான ஸ்பெல்ல சொல்லி கொடுக்குறா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அடுத்த செகண்டே அந்த மேஜிக்கை பெர்ஃபார்ம் பண்ணுவோம். எப்படி நீ இதை உடனே பண்ண அப்படின்னு சொல்லி அவ ஆச்சரியப்படுதா. எனக்கு நல்ல மெமரி பவர் உண்டு, அது போக என்னால ஃபாஸ்டா நிறைய விஷயங்களை கத்துக்கிட முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நம்ம ஹீரோவோட மைண்டுக்கு அந்த ஸ்பெல் தெரிஞ்சது அப்படின்னா தான் டியா லெவலுக்கு நம்ம ஹீரோவால பெர்ஃபெக்ட்டா அந்த காப்பரை கொண்டு வர முடியும். இப்போதைக்கு நம்ம ஹீரோ எர்த் மேஜிக் மட்டும் தான் கத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் நைட்டோ டியா நம்ம ஹீரோ கூடவே வந்து தூங்குறா. உன்னோட சாப்பாடு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டியா சொல்லவும், என்னோட பெஸ்ட் டிஷ் நான் செஞ்சு கொடுக்காம விட்டதுக்கு சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஹே லூக் இன்னைக்கு நீ சமைச்சது ரொம்பவுமே டேஸ்டா இருந்தது, இதுக்கு முன்னாடி நான் இப்படி சாப்பிட்டதே இல்ல, நீ எல்லா விஷயத்திலயுமே எப்படி ரொம்பவும் திறமசாலியா இருக்க, நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க, எல்லாத்தையும் குயிக்கா கத்துக்கிட்ட, குக்கிங் கூட சூப்பரா பண்ற, எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லவோ, எல்லாம் எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ அவனோட காப்பரை பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிக்கிறான். ஆனா மத்த ஸ்பெல்ஸ் எல்லாம் தானாவே அவன் மைண்டுக்கு வரணும்னா அதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா, மிஸ் டியா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பெல்ஸை ஒரு நோட்ஸ்ல எழுதித்தாங்க, நான் அதை ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்க போய் இப்ப நம்ம ஹீரோ அயனை கிரியேட் பண்றான். பரவாயில்ல சூப்பரா பண்ணிட்டியே, இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஐடியா வந்தது இல்லையே, இந்த மேஜிக் லெட்டர்ஸ் நம்ம மைண்ட்குள்ள வந்தா மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி டியா சொல்றா. நம்ம ஹீரோ அப்பதான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றான். காப்பரையும் அயனையும் கிரியேட் பண்றதுக்கு அந்த மேஜிக் ஸ்பெல்ஸ்ல கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. இன்கான்டேஷன் இதுல வந்து சேமா தான் இருக்கு, அந்த நம்பர்ஸ்ல தான் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. சோ உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லா ஸ்பெல்ஸையும் எனக்கு எழுதித்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டியா அவளுக்கு தெரிஞ்ச மெட்டல்ஸை கிரியேட் பண்ற
மேஜிக் ஸ்பெல் எல்லாத்தையுமே எழுதி கொடுக்குறா. ஹே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ புதுசா ஒரு ஸ்பெல்ல கிரியேட் பண்றா. நீ புதுசா ஒரு ஸ்பெல்லையே கிரியேட் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், ஒவ்வொரு மெட்டல்ஸ்க்கும் இந்த நம்பர் மாதிரி இருக்கிறது மட்டும் தான் மாறுது. கிராவிட்டி, மெல்டிங் பாயிண்ட், அட்டாமிக் வெயிட் இதை வச்சுதான் ஒவ்வொரு மெட்டலும் மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவோ, எனக்கு இது புரியுற மாதிரி சொல்றியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. நான் சொல்ற நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால கோல்ட கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு அவளும் அந்த நம்பர்ஸ் எழுதிட்டு இப்போ அந்த மேஜிக் ட்ரை பண்ணி பார்க்கவும் அப்படியே மயங்கி கீழே விழுந்துருதா. திடீர்னு என்னோட மேஜிக் பவர் மொத்தமா கம்மியான மாதிரி தெரியுது, ஸ்பெல்ஸ்ல ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. எதனால இப்படி ஆகுது, நம்ம கரெக்டானது தானே கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணி பார்க்கறான். இப்போ நம்ம ஹீரோ கோல்ட கிரியேட் பண்ணிட்டான். இந்த உலகத்துல இருக்கிற மேஜிக் ஸ்பெல்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா ஒர்க் ஆகுது. புது மேஜிக் ஸ்பெல்ல யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க எழுதி கொடுத்தாதான் இது ஒர்க் ஆகும் போல. டியா இவ்வளவு நேரம் அவளுக்கு தெரிஞ்ச மேஜிக்கை எழுதி கொடுத்தா என்னால யூஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நான் தான் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எழுதி கொடுத்துட்டு இது உன்னோட மேஜிக்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவோ, இப்போ அவளாலேயும் இப்போ அந்த மேஜிக்கை யூஸ் பண்ண முடியுது. ஹே இது உண்மையிலேயே ஆசம், நம்ம இன்னும் புதுசா நிறைய ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியா ரொம்ப ஹாப்பி ஆகுறா. இப்போ அவங்க ரெண்டு பேருமே நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோவோட ரூம்லயே தான் டியா திரும்பவும் தூங்குறா. புது மேஜிக்கை ட்ரை பண்ணி பாக்குறதுக்காக யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு கன் மாதிரியான விஷயத்தை ரெடி பண்றான். ரொம்பவும் ஸ்ட்ராங்கான டங்ஸ்டன்ல புல்லட்டை கிரியேட் பண்ணி ஷூட் பண்றான். ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி தான் அந்த கன் ஒர்க் ஆகுது அப்படின்றதுனால இதை நம்ம ஃபயர்னு கூப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டியாவோ சரி ஓகே அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த ஹீரோ அழிக்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்தாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு டியா கொஞ்சம் தள்ளி நில்ல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பீரங்கி மாதிரி ஒன்னு கிரியேட் பண்றான். லூக் என்னது அப்படின்னு சொல்லி அவ கேட்கும், டியா காதை முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஃபயர் பண்றான். ஒரு பெரிய பிளாஸ்டே கிரியேட் ஆகுது. என்னது இதை நீ எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டியாவே ரொம்பவும் பயப்படுறா. நான் இதை ரொம்பவும் ஸ்ட்ராங்கா தான் கிரியேட் பண்ணேன், ஆனா ஒரு தடவை ஃபயர் பண்ணதுக்கே இது டேமேஜ் ஆயிடுச்சு, அந்த ஹீரோவை கொல்றதுக்கு இது எனக்கு போதாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். லூக் உண்மையிலேயே நீ ஒரு ஜீனியஸ் தான், புதுசா நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறேன் டியா சொல்லவோ, நீ வேணா இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இவ்வளவு பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ண எனக்கு நிறைய மானா செலவாக்கும், என்கிட்ட அவ்வளோ இல்ல, எனக்கு இந்த ஃபயரே போதும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நைட் ஆகுது. நம்ம ஹீரோவை வந்து அவ கட்டி பிடிச்சிட்டு, லூக் 2 வாரம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு நான் கிளம்ப போறேன், ஆனா எனக்கு ஒண்ணு விட்டு போக மனசு இல்ல, உன் கூடவே இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ அவளுக்காக ஒரு நைஃபை கிஃப்டா ரெடி பண்ணி கொடுக்குறான். இது டைட்டானியம் ஆலாயால ரெடி பண்ணது, அயனை விட ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கும், அதே நேரத்துல வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேல ஒரு பேப்பரை போடுறான். அந்த பேப்பரை மேல இருந்து கீழே போடுவோம். அந்த கத்தி பட்டவனே தானாவே 2 துண்டா கிழியுது. இது ரொம்பவும் ஷார்ப்பானது, இந்த மாதிரி ஒண்ணு நான் கிரியேட் பண்றதுக்கு நீ தான் காரணம், நீ எனக்கு மேஜிக் டீச்சரா கிடைச்சதுக்கு ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நான் மட்டும் ஒன்னு மீட் பண்ணலன்னா புது ஸ்பெல்ஸை என்னாலேயே கிரியேட் பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்காது, மேஜிக் மேல இருந்த ஆர்வம் இப்ப ரொம்பவும் அதிகமாயிடுச்சு, உனக்கு தான் ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லணும் லூக் அப்படின்னு சொல்லிட்டு அவ கழுத்துல வச்சிருக்கிற அந்த ஃபார் ஸ்டோனை நம்ம ஹீரோக்கு கிஃப்டா கொடுக்குறா. இந்த ஃபார் ஸ்டோன் ரொம்பவும் வேல்யூபிள் ஆனதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவோ, நீ எனக்கு பதிலுக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், எப்பெல்லாம் நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனோ அப்பெல்லாம் நீ என் முன்னாடி வந்து நிக்கணும்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவளுக்கு ப்ராமிஸ் பண்றான். எங்களோட பையனுக்கு மேஜிக் டீச் பண்ணதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோ அம்மாவோ வழி அனுப்பி வைக்கிறாங்க. நான் இல்லைன்னா கூட உங்க பையன் தானாவே மேஜிக் கத்துக்கிட்டு இருந்திருப்பான், அந்த லெவலுக்கு அவன் திறமசாலி, எனக்கே அவனை பார்த்தா பொறாமையா இருக்கு அப்படின்னு டியா சொல்லவும் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. இப்ப டியா அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. லூக் நீ சின்ன பையனா இருந்தாலுமே இப்ப எல்லாத்துக்குமே தயாராயிட்ட, நீ உண்மைகளை தெரிஞ்சுக்கிட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவனை ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. லூக் நம்ம 2 or 3 ஃபேமிலிக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கவும், நோபல்மேனா இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம், அது போக இந்த கிங்டம்ல இருக்கிற கிருமிகள் எல்லாம் நம்ம கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இப்ப ஏதோ ஒரு பில்டிங் குள்ள போகவும் இது எந்த இடம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இது ஒரு ஜெயில், கிங்டம்ல இருக்கிற கைதிங்க எல்லாரையுமே இந்த இடத்துல தான் அடைச்சு வச்சிருக்காங்க, இவங்களெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்காக தான் வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்காகவா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். இல்ல நீ உங்களை கொலை பண்ணி பிராக்டிஸ் பண்ண போற, ஒரு அசாசினுக்கு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது தான் ரொம்பவும் முக்கியம், மற்றவங்களை நீ கொலை பண்ணும்போது பாவமே பார்க்க கூடாது, இல்லைன்னா அவங்க உன்னை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லவும், அப்படின்னா எதுக்காக எனக்கு எமோஷன் சந்தோஷம் இது எல்லாத்தையும் கத்து கொடுத்தீங்க, நீங்க நினைச்சிருந்தா என்ன கொலை பண்ற ஒரு டூல்ஸாவே மாத்திக்கலாமே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல லூக் ஒரு உயிரோட வேல்யூ என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும், ராயல் பேலஸ்ல இருந்து நமக்கு கொலை பண்றதுக்கு ஆர்டர் வந்தாலுமே அவங்கள கொலை பண்ணலாமா கூடாதா நல்லதா கெட்டதா இதை எல்லாத்தையும் டிசைட் பண்ண வேண்டியது நாம தான். இவ ஒரு சாகடிக்கப்பட வேண்டிய கைதி, ஒரு வீட்டுக்குள்ள போய் திருடலான்னு போயிருக்கா, அங்க இருக்கிற வயசானவங்களை கொண்டுட்டு எவிடன்ஸ் கிடைக்க கூடாதுன்னு அந்த வீட்டையே மொத்தமா எடுத்திருக்கா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவோ, இல்ல நான் கொல்லல, நான் வேணும்னு பண்ணல, எனக்கு பசிச்சுது, நான் தெரியாதனமா தான் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கதறுதா. இவளை எந்த மெத்தட்ல கொலை பண்ணணும் அப்படிங்கறத நீயே முடிவெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. கவலையப்படாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அவளோட கையை துண்டா வெட்டிட்டு உங்க அட்ரினலினை கட் பண்ணா உங்களுக்கு வலியே தெரியாது, சோ நீங்க சாகும்போது வலியே இல்லாம இறந்து போவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஹே குட்டி பிசாசு, உன்னை சும்மா விட மாட்டேன்டா, அந்த கிளடு கட்டைங்களை எரிச்சு கொண்ட மாதிரியே நான் இறந்ததுக்கு அப்புறமும் உன்னை சாவடிச்சு நரகத்துக்கு கூட்டிட்டு போவா அப்படின்னு சொல்லி அவ கத்தவும், நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், அது நான் நெக்ஸ்ட் டைம் சாகுறப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொலை பண்றான். எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அந்த உலகத்துல மேஜிக் எப்படி ஒர்க் ஆகும்னா, மேஜிக் அதிகமா யூஸ் பண்ண புது மேஜிக் ஸ்பெல் அவங்க மைண்ட்ல தானாவே கிரியேட் ஆகும், அதை
வச்சுதான் அவங்க மேஜிக்கை புதுசா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா தானாவே அது நம்ம மைண்டுக்கு வரணும்னா ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உனக்கு தெரிஞ்ச மேஜிக் ஸ்பெல்லை எனக்கு எழுதி காட்டு அப்படின்னு சொல்லி அந்த எழுதி காட்டின அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்றான். அப்படி பண்ணாலுமே மேஜிக் ஸ்பெல் ஒர்க் ஆக தான் செய்யுது. ஆனா இப்ப நம்ம ஹீரோ புதுசா ஒரு மேஜிக் ஸ்பெல்ல கிரியேட் பண்ணா அப்படின்னா அதை நம்ம ஹீரோ தான் எழுதி காட்டணும். அதை பார்த்து அவங்க செஞ்சாங்க அப்படின்னா தான் அந்த மேஜிக் ஸ்பெல் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி சில விஷயங்கள் இதுல கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் கூட கதை சும்மா வேற லெவல்ல இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.